ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷல் சாம்பார் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. மஞ்சத்தூள் வந்து கிழங்கு வாங்கிட்டு நாங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டேங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வரட்டுங்க. இப்போ அந்த ப்ரெஷர் போட்டோம், அதுக்குள்ளே நம்ம காய் பறிச்சிட்டு வரலாம். வாங்க மாடிக்கு போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் பறிக்கலாங்க. சாம்பாருக்கு தானே நம்ம கொஞ்சமாக போதுங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். அவரைக்காய் வந்து தட்டை அவரையும் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் அவரையும் இருக்குங்க. 2 விதமான காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா தேவைப்படும், ஒரு 3 பச்சை மிளகா. அப்புறம் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சிட்டேங்க. இப்போ கடையில் வாங்கின காய்னா ஒரே ஒரு பொட்டேட்டோ போட்டுட்டேன், ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய் மட்டும் கடையில் வாங்கிட்டேங்க. இது வந்து ஒரு டைம் எல்லா காயும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளி ஊற வைக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 80% வந்து பருப்பு வெந்திருக்கு. இப்போ மீதி 20% வந்து நம்ம காயோட சேர்த்து வெந்துருங்க. இப்போ நம்ம காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ எல்லா காயும் அந்த பருப்போடு போட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த காய் வெந்துடும். அந்த காயோட மீதி 20% பருப்பு நம்மளுக்கு வெந்துருங்க. அந்த காயோட தக்காளி போட்டுக்கோங்க. மொத்தமாக 9 காய் போட்டிருக்கோங்க, வெங்காயம் தக்காளியோட. இன்றைக்கி வந்து நம்ம மசாலா அரைச்சி தான் பண்ண போகிறோம். மசாலுக்காக கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சு, காஞ்ச மிளகா 9 எடுத்துருக்கோம், மிளகு 1/4 ஸ்பூன், பூண்டு ஒரு 10, தேங்காய் 1/4 மூடி கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெந்தயம் 1/4 ஸ்பூன், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், கருவேப்பிலை. இப்போ வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுமே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. பொருள்கள் எல்லாமே நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். நல்லெண்ணெயில் விட்டுட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. மற்ற மசாலா வைக்கிறதுக்குள்ளே பெருங்காயம் வந்து நம்மளுக்கு வெந்துருங்க. இதில் மெயினாக வந்து பட்டை தாங்க. இந்த பட்டை போடுறதுனால ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து மசாலா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. அந்த ஆற வச்சுட்டு இப்போ வந்து ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் வந்து நம்ம மசாலா போட்டு நல்லா மையாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து வெந்திருக்கு, பருப்போட காய் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஏன் இப்போ போட்டோம்னா, முன்னாடி போட்டால் காய் வந்து உப்பு எடுக்கும், உப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம அரைச்சிருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு சாம்பாரில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியை போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக தாளிப்பு தாங்க, இதுதான் ஃபைனல். இப்போ வந்து நெய்யில் தான் நான் இப்போ தாளிப்பு வைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு போட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 கிலோ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், கொஞ்சம் அரைச்சிருக்கோம்ல மசாலாவில், மீதிக்கு வெங்காயம் இதில் போட்டுட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க, நல்லா கோல்டன் கலர் வரணும், அதுதான் டேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டேங்க, சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சிப்போம்ல. இப்போ நம்மளோட சாம்பார் இருக்குல்ல, அந்த சாம்பார் ஃபுல்லாகவே இதில் ஊற்றிக்கோங்க. கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் சுவையான சாம்பார் ரெடி ஆகிடும். கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக மணக்குதுங்க, சூப்பராக இருந்தது. இப்போ வந்து சுட சுட சாதத்தில் நம்ம ஹோம்மேட் கீ கொஞ்சமாக ஊற்றிட்டு சுட சுட சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.